சிபிஎஸ்சி கிளாஸ் 9க்கு வந்து எக்ஸசைஸ் 1.2ல உள்ள கொஸ்டின்ஸ்லாம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எவ்ரி இர்ரேஷனல் நம்பர் இஸ் ஏ ரியல் நம்பர் அப்படின்னு இருக்காங்க. எவ்ரி இர்ரேஷனல் நம்பர் இஸ் ஏ ரியல் நம்பர் இருக்காங்க. உண்மையா? எல்லா இர்ரேஷனல் நம்பர் வந்து ரியல் நம்பரா அப்படின்னு கேட்டா உண்மைதான். ஏன்னா ரியல் நம்பரோட டெஃபினிஷன் என்னது? ரியல் நம்பர்னா அது ரேஷனல் நம்பர் டுகெதர் வித் இர்ரேஷனல் நம்பர் ரெண்டையும் சேர்த்தாதான் அது வந்து ஒரு ரியல் நம்பர். அப்போ இர்ரேஷனல் நம்பர் எல்லா நம்பருமே ரியல் நம்பர் லைனுக்குள்ள இருக்கும். சரியா? ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து ட்ரூ. எவ்ரி இர்ரேஷனல் நம்பர் இஸ் ஏ ரியல் நம்பரான எல்லா இர்ரேஷனல் நம்பரும் ரியல் நம்பருங்கிற ஃபேமிலி கீழே தான் வருது. இது உண்மை, ட்ரூ. இப்ப தேர்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் விட்டுருங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. எவ்ரி ரியல் நம்பர் இஸ் இர்ரேஷனலான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து என்ன கேட்டிருக்காங்க? எவ்ரி இர்ரேஷனல் நம்பர் இஸ் ரியல் நம்பரான்னு கேட்டிருக்காங்க. உண்மைதான், ரியல் நம்பர் கீழே தான் இர்ரேஷனல் நம்பர் வருது. அப்ப எல்லா இர்ரேஷனல் நம்பருமே வந்து ரியல் நம்பர் தான். ரைட்டு. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா ரியல் நம்பருமே இர்ரேஷனலான்னு கேட்டிருக்காங்க. கிடையாது. ரியல் நம்பர் வந்து என்னது? ரேஷனல் டுகெதர் வித் இர்ரேஷனல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு 2 இது வந்து இர்ரேஷனல் நம்பரா? கிடையாது. இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர் 2/1. சரியா? -2 அப்புறம் 1/2 1/2 எடுத்துக்கோங்க. இது வந்து 0.5 டெசிமல் ரெப்ரசன்டேஷன் பண்ணா இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர். சோ எவ்ரி ரியல் நம்பர் இஸ் இர்ரேஷனல்ங்கிறது வந்து ஃபால்ஸ். இதோட கான்வெர்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட், இதோட கான்வெர்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன சொல்றாங்க? எல்லா இர்ரேஷனல் நம்பருமே ரியல் நம்பர். சரி, ரைட். அப்ப எல்லா ரியல் நம்பருமே இர்ரேஷனல் நம்பரானா கிடையாது. ரியல் நம்பர்ல வந்துட்டு இந்த நம்பர் இருக்கு, என்னது? ரேஷனல் நம்பரும் இருக்கு. அதனால மூணாவது உள்ளது வந்து ஃபால்ஸ். இப்ப ரெண்டாவது இதை பாருங்க. ரெண்டாவது இது வந்து என்ன போட்டிருக்கு? எவ்ரி பாயிண்ட் ஆன் த நம்பர் லைன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் √m னு கேட்டிருக்காங்க. நம்பர் லைன் வந்து நான் இருக்கு. சரியா? நம்பர் லைன் நான் இருக்கு. இது 0ன்னு வச்சுக்கிடுவோம். சரியா? இது 1, இது 2, இது 3, இது 4 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். ரைட். இவங்க என்ன கேட்டிருக்காங்க? எவ்ரி பாயிண்ட் ஆன் த நம்பர் லைன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் √m அப்படின்னு இருக்காங்க. உண்மையா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த நம்பரை வந்துட்டு 1 வந்துட்டு √1ன்னு வச்சுக்கலாம். சரியா? 2 வந்துட்டு நம்ம √4ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? √4ன்னு வச்சுக்கலாம். ரைட். 1 இதோட வச்சு √1ன்னு வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். 2வை √4ன்னு வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த 1க்கும் 2க்கும் நடுவில் பில்லியன்ஸ் ஆஃப் நம்பர் உண்டு. மில்லியன்ஸ், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நம்பரே உண்டு. அது எல்லாமே நீங்க ஏதாவது ஒரு நேச்சுரல் நம்பரோட ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா? கொண்ட முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் √1க்கு அப்புறம் டைரக்டா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து √4 தான். சரியா? அது வந்து 2 வந்துடும். அப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவில் வேற ஏதாவது ஒரு நேச்சுரல் நம்பர் வருமா? √3, √2 இதெல்லாம் வந்துட்டு இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஏதாவது ஒரு பாயிண்டா கரெக்டா பெர்ஃபெக்டா குறிக்குமான்னா குறிக்காது. சரியா? அதனால எவ்ரி பாயிண்ட் ஆன் த நம்பர் லைன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் √m அப்படிங்கிறது வந்து ஃபால்ஸ். இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த கோடிக்கணக்கான நம்பர்களை வந்துட்டு நம்ம ஒரு நேச்சுரல் நம்பரோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ நேச்சுரல் நம்பர் அப்படி சொல்லி குறிக்க முடியுமானா குறிக்க முடியாது. ஏன்னா நேச்சுரல் நம்பர் 1க்கு அப்புறம் இன்னும் இருக்கிறது 2, 3 தான் இருக்கு. இப்போ √2, √3 வந்துட்டு இதுக்குள்ள இருக்கிற பில்லியன்ஸ் ஆஃப் நம்பர் எல்லா இதுக்குமே அந்த √2, √3 நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. √2ங்கிறது வந்து அது ஒரு நம்பரை தான் ரெப்ரசென்ட் பண்ணா அது ஒரு இர்ரேஷனல் நம்பர். √3ங்கிறது அது ஒரு இர்ரேஷனல் நம்பர். இந்த 2 நம்பர் தான் அது ரெப்ரசென்ட் பண்ணுமே தவிர மிச்சம் இருக்கிற கோடிக்கணக்கான நம்பர்களை வந்துட்டு நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு நேச்சுரல் நம்பரை வச்சு ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. இப்போ 2 வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. சிமிலரா அதே மாதிரி வந்துட்டு இப்போ -2 இருக்கு வச்சுக்கோங்க. -2 வந்து நீங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் எந்த நம்பரை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? ஏன்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள மைனஸை ரெப்ரசென்ட் பண்ணவே முடியாது. ரெப்ரசென்ட் பண்ணா அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா மாறிடும். ஸோ செகண்ட் இது வந்து எவ்ரி பாயிண்ட் ஆன் த நம்பர் லைன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் √m அப்படிங்கிறது வந்து ஃபால்ஸ். ஒவ்வொரு பாயிண்ட் இப்போ 1.1 இருக்கு வச்சுக்கோங்க. இந்த 1க்கு அப்புறம் 1.1 இருக்கு. இந்த 1.1 வந்து எப்படி நீங்க ஒரு நேச்சுரல் நம்பரோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் சொல்லி ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? பண்ண முடியாது. 1.3 அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.4 அது எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. அதனால வந்து செகண்ட் இது வந்து ஃபால்ஸ். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2 என்னன்னா ஆர் த ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இர்ரேஷனல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் என்ன வரும்? 0, 1, 2, 3, 4, 5, 6 and so on இப்படி போய்கிட்டே இருக்கும். சரி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வந்துட்டு 1, அது வந்து ஒரு ரேஷனல் நம்பர். அப்ப அதுவே இந்த இது ஆன்சர் தப்பாயிருது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர்.
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வந்து ஒரு irrational நம்பர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2. 2 is a rational number. Are the square roots of all positive integers irrational கேட்டிருக்காங்க? No, because root 4 is a positive integer inside the square root. அதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 2. 2 is a rational number. 2 is a rational number. So இதுக்கு ஆன்சர் வந்து நோங்கிறது தான் கரெக்ட். No, all the square roots of all positive integers are not irrational. There are numbers root 4, root 9 இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதோட வேல்யூலாம் 2, 3, root 16 வந்து 4 வரும். இது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ். சரியா? ரைட். இப்போ இது கூட சேர்த்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா ரூட் 2 வந்துட்டு நம்பர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெப்ரசென்ட் ரூட் 2 இந்த நம்பர் லைன் அப்படிட்டாங்க. நம்பர் இது வந்து எக்ஸாம்பிள் 3. ரூட் 2 வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? நம்பர் லைன்ல இதோட வேல்யூ எங்க ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? நம்பர் லைன் நமக்கு தெரியும். இது 0, இது 1, இது 2, இது 3, இது அப்படி போய்கிட்டே இருக்கும். இதுல வந்து நீங்க ஒரு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். 1 சென்டிமீட்டர்ல ஒரு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. இது O, இது A, OABC அப்படின்னு ஒரு ஸ்கொயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்கொயருக்கு தெரியும் 4 சைடுமே 90 டிகிரி தான், 4 ஆங்கிளுமே ரைட் ஆங்கிள் தான். அப்ப இப்ப டயகனல் வரைங்க. OB வரைஞ்சிருக்கோமா? இப்ப OB வந்து என்னது? பை பித்தகோரஸ் தியரம் வந்து OB ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த டிஸ்டன்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ஆஃப் இந்த டிஸ்டன்ஸ் பிளஸ் இந்த டிஸ்டன்ஸ். OA ஸ்கொயர் plus OB square, OA square plus AB square, sorry, AB square. இது hypotenuse. இது வந்து ஒரு right angle triangle. OAB இது வந்து ஒரு right angle triangle. நம்ம இந்த triangle மட்டும் எடுத்துறோம். சரியா? இதுல OA வந்து 1 cm, AB யும் 1 cm. அப்ப இதோட வேல்யூ வந்து என்னது? square root of 1 centimeter square plus 1 centimeter square, OA square plus AB square which is equal to OB. இது என்னது? square root of 1 plus 1 வந்து root 2. இதுதான் root 2, இதுதான் root 2. சரியா? இதை வந்து நீ கேம்பஸ்ல மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிட்டு அப்படி இந்த நம்பர் லைன்ல போட்டீங்கன்னா 1.4ல இந்த இடத்துல வரும். சரியா? 1.4141 அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். இதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 2னா நமக்கு தெரியுது. ரூட் 3 வேணும்னா என்ன செய்யணும்? ஒண்ணுமே இல்லை. இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹைபாட்னியூஸ் லைன், இதை எடுத்துட்டு ப்ரொடெக்டரை இதுக்கு நேர வச்சுட்டு இதுக்கு நேர ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ஒரு 1 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சுக்கோங்க. ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கோங்க. சரிங்களா? வரைஞ்சிட்டு இப்போ இதை அழிச்சிருவோம். இப்போ இந்த ஹைபாட்னிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. இதுல ஒரு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இது O, இது B, இதை வந்துட்டு Dன்னு வச்சுக்கோங்க. இது வந்து D வந்து 1 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ இந்த ஹைபாட்னிஸை சேர்த்துக்கோங்க. ODயை சேர்த்துக்கோங்க. OD வந்து என்னது? இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் OBD. OBD. சரியா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நமக்கு வந்து BD வந்து 1, OB வந்து ரூட் 2. OB வந்து ரூட் 2. அப்ப OD வந்து என்னது? OD ஈக்குவல் டு இது ஹைபாட்னியூஸ் தானே, இதோட ஸ்கொயர் பிளஸ் இதோட ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 2 ஓட ஸ்கொயர் பிளஸ் இந்த 1 ஓட ஸ்கொயர். ரூட் 2 ஓட ஸ்கொயர் வந்து 2. ரூட் 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2, வெறும் 2. சரியா? 2 plus 1 3 which is equal to root 3. அப்ப root 3 இதுதான் root 3. சரி, ரைட். இது root 3. சரி, சப்போஸ் நீங்க root 4 கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும்? இந்த ஹைபாட்னியூஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைங்க. அதை ஒரு 1 சென்டிமீட்டர்ல கட் பண்ணுங்க. அதை ஈன்னு வச்சுக்கோங்க. சரியா?
அப்போ இந்த ஈயும் ஓவும் ஜாயின் பண்ணுங்க. இந்த ஓடி ஸ்கொயரும் பிளஸ் டிஇ ஸ்கொயர். ஓடி ஸ்கொயர் வந்து என்னது? √3 ஸ்கொயர். ஓடி ஸ்கொயர் வந்து என்னது? √3 ஸ்கொயர் பிளஸ் இடி ஸ்கொயர். இது வந்து 1 சென்டிமீட்டர். இங்க எடுக்கிற எல்லாமே 1 சென்டிமீட்டர் தான் நீங்க எடுக்கணும். அது வந்து 1. ஓடி ஸ்கொயர் ஈக்குவல் டு √3 வந்து 3, இது √3 ஸ்கொயர் வந்து 3, இது வந்து 1. அப்போ ஓடியோட வேல்யூ வந்து √4. அப்ப இந்த ஓடி இருக்கு பாத்தீங்களா? ஓஇ, சாரி இது ஓஇ. இந்த ஓஇ தான் √4. இப்படி நீங்க ஒவ்வொரு சென்டிமீட்டரா இத ஹைபாட்னிஸ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வச்சுட்டு அதுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு லைன் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் இப்படி சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபுல் அழகான ஒரு ஃபிகர் ஒன்னு, ஒரு சர்க்குலர் ஃபிகர் ஒன்னு மேக் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸசைஸ்ல 4வது கொஸ்டினா கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டியில கொடுத்திருப்பாங்க. 4வது கொஸ்டினா கொடுத்திருப்பாங்க. சரியா? இது வந்து 4th கொஸ்டினுக்கு ஆன்சர். எக்ஸாம்பிள் 1க்கும் இதுதான் ஆன்சர். 3rd கொஸ்டின் வந்துட்டு so how √5 can be represented on the number line அப்படின்னு இருக்காங்க. √5 வந்து ஒரு நம்பர் லைன்ல நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. சரி, நம்பர் லைன் வந்து நம்ம வரைஞ்சுக்கிறோம். 0 1 2 3 4 நமக்கு இவ்வளவு போதும், இதை தாண்டி வேண்டாம். சரியா? இப்போ வந்துட்டு இந்த 2க்கு நேர ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ஒண்ணு வரைங்க. 2க்கு நேர ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ஒண்ணு வரைங்க. அதுல 1 சென்டிமீட்டர்ல மார்க் பண்ணிக்கோங்க. இது 1 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர். இங்க வந்துட்டு 1 சென்டிமீட்டர்ல கேம்பஸ் வச்சு அதுல மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்டர் எடுத்துக்கோங்க. ப்ரொடெக்டர் எடுத்து வச்சுட்டு அது மிடில் பாயிண்ட் இதை வச்சுட்டு 90 டிகிரில ஒரு கோடு ஒன்று வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுல 1 சென்டிமீட்டர்ல ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஓன்னு வச்சுக்கோங்க, இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. இந்த ஓவையும் பியும் சேர்த்துருங்க, ஓபி சேர்த்துருங்க. ஓபி வந்து ஹைபாட்னியூஸ், ஓபி வந்து ஹைபாட்னியூஸ். ஏன்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓஏபி வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா நீங்க பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கீங்க. பெர்பெண்டிகுலர் லைன்ல 90 டிகிரில கட் பண்ணுது. 90 டிகிரில கட் பண்ணா அப்ப அந்த ஃபார்ம் ஆகிற ட்ரையாங்கிள் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் 90 டிகிரி. சரி, இப்போ ஓபி, ஓபியோட லென்த் நமக்கு தேவை. ஓபியோட லென்த் வந்து என்னது? பை பித்தகோரஸ் தியரம். ஓபியோட லென்த் வந்துட்டு ஓபி பை பித்தகோரஸ் தியரம், பை பித்தகோரஸ் தியரம். OB equal to square root of OA square plus AB square. இந்த OA square plus இந்த AB square. இதான் இந்த ஹைபாட்னியூஸோட இது. ரைட். இங்க OA வந்துட்டு என்னது? OA வந்துட்டு 2 சென்டிமீட்டர். OA வந்து 2 சென்டிமீட்டர். அப்போ 2 ஓட ஸ்கொயர் வந்து 4. சரியா? இங்க AB வந்து 1 ஸ்கொயர் which is equal to √4 plus 1 which is equal to √5. இதான் √5. OB தான் √5. இப்போ நீங்க கேம்பஸ் எடுத்துட்டு இந்த ஓல இருந்து பி வரைக்கும் உள்ள மெஷர்மெண்ட் என்னன்னு பாருங்க. அதை அப்படி இந்த இடத்துல இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. இதுதான் நம்பர் லைன்ல √5 ஓட மதிப்பு. இப்போ 4th கொஸ்டின் வந்து நம்ம போன கொஸ்டின் நம்பர் 2லயே பார்த்துட்டோம். இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிட்டு எக்ஸசைஸ் 1.3 வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். Thank you for watching this video.